வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நான் பாருங்கள் 8/1/2024 டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 7/1/2024 டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம்பா. என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஎருக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் டிஜிட் லாட்ரி எதுவும் போடுற மாதிரி இருந்தால், லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்கப்பா. டெலிகிராம் சேனல்லேருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும், நம்பிக்கை வரும். கண்டிப்பாக பாருங்கள், அப்போ தான் புரியும்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனல் மூலிமா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வித்ட்ரா கண்டிப்பாக ஆகுதுன்பா. வித்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிலேருந்து ஒரு 6-7 மணிக்குள்ளே கொடுத்தீங்கன்னா ½ அன் ஹவருக்குள்ளே ஆயிடணும்பா. மற்றபடி நைட்டில் கொடுத்தீங்கன்னா மார்னிங் தான் ஆகும். நைட்டில் வித்ட்ரா வந்து லேட் ஆகணும்பா. மற்றபடி வித்ட்ராலாம் ஆகுது கண்டிப்பாக. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களதுல கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. நான் அவங்களது வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, நம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கஸ்டமர் சர்வீஸில் ஏதாச்சும் அமௌண்ட் எது நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கஸ்டமர் சர்வீஸில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. உங்களோட வேலிடுக்கே திரும்ப ஏறிடும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா கேம்ஸ் இருக்குது. டிஆர்கேஎல் மட்டும் இல்லை, நிறையா கேம்ஸ் இருக்குது. டிஆர்கேஎலுக்கு பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பர் ₹11, டபுள் டிஜிட் பார்த்திங்கன்னா ₹12, த்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா ₹22. ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் கொடுப்பாங்கன்பா. ரீசார்ஜ் பண்ணும்போது நிறையா ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஎல்டிஎல்லாம் நீங்கள் விளாண்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களே வீக்லி ஒன் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஆர்கேஎல் லாட்ரி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா 100, 500, 2000 அந்த மாதிரிலாம் வின்னிங் அமௌண்ட் கிடைக்கணும்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ணும்போது அது மாதிரி நிறையா கொடுக்குறாங்க. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்பா. கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன், கட்டாயம் கிடையாது. இப்போ பாருங்கள் 7/1/2024 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 7/8/1. இந்த 7/8/1க்கு பார்த்திங்கன்னா 7/8 நம்ம வந்து சூப்பராக 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 7ஆம் நம்பர் கரெக்டாக ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 2 நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. ஒரே ஒரு நம்பர் ஜஸ்ட்டு மிஸ் பண்ணியிருக்கணும்பா. 1ஆம் நம்பரை ஏ போர்டில் தூக்கி கொடுத்துட்டோம். 1ஆம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இல்லை 7ஆம் நம்பர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக பட்டதுனால தான் நம்ம அந்த போர்டு வைஸாக கரெக்டாக அதில் கொடுக்குறது. அது ஒரு நம்பரு நம்மளுக்கு பாஸ் ஆயிரும் அப்படின்றதுனால தான் கொடுக்குறது. அது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி 2 நம்பரும் ஒரே போர்டில் பாஸ் ஆனதுனால நம்மளுக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங்கும் மிஸ் பண்ணியிருக்கணும்பா. இந்த 1/7 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு, 1ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல் வின்னிங்கை ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா 1/8 கொடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம வந்து இங்கே பாருங்கள் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். 8/1 வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. இது வந்து பிஇசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. அதில் ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. மாசான வெற்றி தான் இது. நம்ம வந்து சிங்கிள் செட்டில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். ஒரே ஒரு செட்டு மாசாக. இது வந்து சூப்பராக நீங்கள் வந்து ஒரே ஒரு செட்டு தான் வந்தால் வருது போனால் போகுது அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னாவே இந்த ஒரு செட்டுக்கு வந்து வின்னிங் எடுக்க வாய்ப்பு இருக்குன்பா. அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துட்ருந்தோம். நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால 2 செட்டு கொடுத்துருக்கேன். அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நாளைக்கு கேசிங் நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1/8 வந்து 8/1 வரலாம் அப்படி சொல்லி கொடுத்துருந்தேன். ரிஸ்க்கு தான். நம்ம கெஸ்ஸிங் நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குமா, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்ம வந்து நேற்று ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நேற்று முந்தின நாளும் பார்த்திங்கன்னா 1 மணிக்கெலாம் பாஸ் ஆகலை. அதுக்கு முன்னாடி பாஸ் ஆகிருக்கு. நேற்று அதுக்கு முதல் நாளும் பாஸ் ஆகலை. 6 மணிக்கும் பாஸ் ஆகலை. அதனால் பார்த்திங்கன்னா உட்காந்து நம்ம வந்து வேறு ட்ரிக்காக எடுத்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் செட்டில் ஒரு மாசான வெற்றி எடுத்துருக்கணும்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7/8 செட்டு இங்கே கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஏபி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7/8/1க்கு 8/1 7/8 அதுக்கப்புறம் 7/1 செட்டு நம்ம வந்து ஒரே போர்ட்லேருந்து கிடச்சதுனால நம்ம வந்து கொடுக்கலன்பா. அதனால் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸில்
இந்த ஏபிபிசி ஏசிலே ஒரு செட்டு வந்து மிஸ் ஆகிருக்குன்பா. இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1-8 கொடுத்துருக்கோம். அது வந்து போர்டு வைஸாக மாறி வந்ததுனால கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸில் பார்த்திங்கன்னா இங்கேயும் 1-8, இங்கேயும் 1-8, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயும் 1-8, இங்கேயும் 1-8. இந்த 7ஆம் நம்பர் மட்டும் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்குன்பா. இங்கே 7-8 ஒரே ஒரு நம்பர்ன்பா. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நம்மளுக்கு 1 2 3 4 5 பாக்ஸில் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு நம்பர் மிஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நம்மளுக்கு இந்த போர்டு வைஸாக மாறி வந்திருந்ததுன்னா சூப்பராக இன்றைக்கி ஃபுல் வினிங் கிடச்சிருக்குன்பா. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்கு. நம்ம சேர்த்து கொடுத்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன் நான். இதை பொறுத்த வரைக்கும் இந்த 8-1 வந்த பாக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருந்தீங்க. 1 2 3 4 பாக்ஸ், அதுவும் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க 2 பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 1-8 வந்து நான் மாற்றாமல் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன். இந்த 4-6லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து இந்த 1-8ன்ற பாக்ஸு எல்லா பாக்ஸையும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிசி வந்து சூப்பராக வின்னிங் எடுத்துருக்கலாம்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 1 2 3 4 பாக்ஸில் பார்த்திங்கன்னா சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இதில் வந்து நம்ம வந்து 1ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்றது 3 பாக்ஸில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குன்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 1-8 அப்படின்ற செட்டை வந்து நம்ம ஆல் போர்டில் கொடுத்துருந்தோம்பா. நம்மளுக்கு 1-8 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 நம்பருமே பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. மாசான வெற்றி கிடச்சிருக்கும்பா. சூப்பராக வெற்றி எழுதியிருக்கோம். 1 மணியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாஸ் ஆகிருக்குன்பா. நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து 2 நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. இதுதான் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து ஆல் போர்டு தான் மெயினாக டார்கெட் பண்ண சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு நல்ல ஒரு கை கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு சூப்பராக மாசாக நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கோன்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பாருங்கள் 3-4-0. இந்த 3-4-0க்கு பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் ஏ போர்டில் கரெக்டாக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 4ஆம் நம்பர் 0 3-4-0 கிடச்சிருக்கு. ஓகேங்களா, 3 நம்பருமே கிடச்சிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3-0 அதே ஏ போர்டில் நம்மளுக்கு ஒரு நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் ஒரே நம்பர் 2 நம்பருமே வந்து பாஸ் ஆகிடுச்சு இதில் ஏ போர்டில். அதனால பார்த்திங்கன்னா இதுலேயும் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்குன்பா. 4ஆம் நம்பர் நம்மளுக்கு சி போர்டில் கொடுத்துருக்கோம். அதை பி போர்டில் கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3-4ன்றது ஒரு செட்டு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு செட்டு கொடுத்துருக்கோம்பா. சூப்பராக மாதம் நல்ல ஒரு வெற்றியை கிடச்சிருக்குன்பா. இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏபி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 3-4 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4-0 போர்டு மாதிரி வந்ததுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0-4 கொடுத்துருக்கோம். மாற்றி வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் எடுத்துருக்கலாம். இங்கேயும் 3-4 கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 3-0 ஒரே போர்ட்லேருந்து வந்ததுனால நம்ம சேர்த்து கொடுக்கலன்பா. அதனால் பார்த்திங்கன்னா போர்டு விசா இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபிபிசிஎஸ்சியில் மிஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3-4-0 3-4 இதில் வந்து ஏபி வந்து கனெக்ட் ஆகுது. இதில் வந்து ஏசி இதில் பார்த்திங்கன்னா 3-0 கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன்பா. நம்ம இதில் வந்து 2ஆம் நம்பருக்கு பதிலாக 4ஆம் நம்பரை மாற்றி கொடுத்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தானே நண்பா இன்றைக்கி வந்து 2 ரிசல்ட்லேயுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா 1-8 ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். 1-8 2 பாக்ஸ்லேயும் ஒரே ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ்லேயுமே ஒரே ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிருக்குன்பா. நம்ம ஸ்ட்ராங்காக நினச்ச நம்பர் வந்து 4ஆம் நம்பரை தூக்கி இங்கே கொடுத்துருக்கலாம், 0 தூக்கி இங்கே கொடுத்துருக்கலாம், மிஸ் பண்ணியிருக்கோம்பா. ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3-4 ஏபி வந்து கனெக்ட் ஆகுதுன்பா. இது வந்து 3-0 ஏசி வந்து கனெக்ட் ஆகுதுன்பா. ஜஸ்ட்டு மிஸ் பண்ணியிருக்கோன்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 0-4 வந்து நம்மளுக்கு பிசி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3-4 இதுலேயும் 3-4. இதை பொறுத்த வரைக்கும் ஏபி, இது வந்து பிசி. அவ்வளோதான் நண்பா. 3 பாக்ஸ் வந்து நம்மளுக்கு பெருசாக எதுவும் கனெக்ட் ஆகலை. இதை பொறுத்த வரைக்கும் சி போர்டு, இதை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு, இது ரெண்டும் ஏ போர்டு. மற்றபடி நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து 4-2 பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குமா. அதில் ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்த நம்பர்ஸ் வந்து நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்குன்பா. நம்ம வந்து 3-4 வந்து நம்மளுக்கு சூப்பராக மாசாக சிங்கிள் செட்டில், அதாவது ரிஸ்க் எடுக்கிறது தான் நம்மளுக்கு
எப்படியாச்சும் வின்னிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து இதை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கு. இன்றைக்கி 6 மணியை பொறுத்த வரைக்கும் 1 மணியை பொறுத்த வரைக்கும் மாசான வெற்றி கிடச்சிருக்குன்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணி 3-6-5 3-6-5க்கு பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. இந்த 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரிக்கில் இன்றைக்கி வந்து பி போர்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ட்ரிக்கில் வந்து நம்மளுக்கு பி போர்டில் கனெக்ட் ஆகிருந்தது. கரெக்டாக நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குது. நான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம். நான் வந்து கெஸ்ஸிங்கில் கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு மறந்துட்டேன். நான் சொல்லுவோன்னு நினச்சிட்டு இருந்தேன். 8 மணிக்கு அது கெஸ்ஸிங் சொல்லும்போது சொல்லுவோம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். கெஸ்ஸிங் சொல்லும்போது மறந்துட்டேன்பா. அதனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இல்லைனா ஸ்ட்ராங்காக அந்த பி போர்டில் வந்து 6ஆம் நம்பரை சொல்லியிருந்திருப்பேன். மிஸ் பண்ணிட்டேன் நான். 6ஆம் நம்பர் பி போர்டில் பார்த்திங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3-6-5க்கு 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் கொடுத்துருக்கோம். ஏ போர்டில் கொடுத்துருக்க 5ஆம் நம்பரை சி போர்டில் கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. 4ஆம் நம்பர் உள்ளே வரும்னு எதிர்பார்த்தேன். மிஸ் ஆகிடுச்சுன்பா. நம்ம வந்து போர்டு மாதிரி வந்ததுனால பார்த்திங்கன்னா 6-5 வந்து 5-6ன்னு கொடுத்துருக்கோம். அந்த ஒரு செட்டு தான் நம்மளுக்கு. நம்ம வந்து இதில் வந்து 3ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்காதனால ஜஸ்ட் மிஸ் பண்ணியிருக்கணும்பா. இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5-6 அப்படின்றது வந்து நம்மளுக்கு இது வந்து பிசி வந்து சூப்பராக கனெக்ட் ஆகுதுன்பா. நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க இன்றைக்கி 3 ரிசல்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க ரிசல்ட்டில் வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகுதுன்பா. பிசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயும் 5-6 நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3-6-5 3ஆம் நம்பர் நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல. அதனால் பார்த்திங்கன்னா வேறு எதுலேயும் பெருசாக எதுவும் கனெக்ட் ஆகிருக்காது. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பிசி. நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து 8 மணிக்கு ஃபெயில் ஆகிடுச்சுன்பா. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி பாக்ஸில் 2 நம்பர் கனெக்ட் ஆகிருக்கு. போர்டு வைஸாக ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு இந்த 4-8லேருந்து ஒரு நம்பர் வந்திருந்தால் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். 4ஆம் நம்பர் உள்ளே வரணும் அப்படின்னு தான் வந்திருக்கும்னு நினச்சேன். 4ஆம் நம்பர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. அதனால தான் 6-4 கொடுத்துருந்தேன். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மற்ற 2லேயும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கும். 4ஆம் நம்பர் உள்ளே ஒன்று வந்திருந்ததுன்னா நம்மளுக்கு இதுலேயும் ஒரு செட்டு வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கும். 6ஆம் நம்பர் உள்ளே வந்துருச்சு. 4ஆம் நம்பர் மட்டும் நம்மளுக்கு உள்ளே வரல. அதனால் மிஸ் ஆகிடுச்சுன்பா. 3ஆம் நம்பருக்கு பதிலாக 4ஆம் நம்பர் வந்திருந்ததுன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வின்னிங் கிடச்சிருக்கும். இந்த ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்குன்பா. 4-6-5 பாருங்கள் சூப்பராக வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு. இந்த 4ஆம் நம்பர் மட்டும் இதுக்கு நம்மளுக்கு 8 மணிக்கு வந்திருந்தது அப்படின்னா 3ஆம் நம்பருக்கு பதிலாக சூப்பராக ஃபுல் வின்னிங்கில் எடுத்திருக்கலாம். இதில் எடுத்திருக்கலாம். ஆல் போர்டில் எடுத்திருக்கலாம். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்குன்பா. ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. 4ஆம் நம்பர் மிஸ் ஆகிடுச்சு. இல்லைனா நான் 6-4ன்றதே வந்து ஆல் போர்டில் கொடுத்துருப்பேன். 4ஆம் நம்பர் வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் 4-8லேருந்து ஒரு நம்பர் வரணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து கெஸ்ஸிங்கில் கிடச்சிருந்தது. அதனால் வந்து 4-8 வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன். அதனால தான் இங்கேயே சேர்த்து கொடுத்தேன். இங்கே வந்து 4-8லேருந்து எப்படியாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வரும். 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது வி போர்டில் அப்படின்றதுனால வி போர்டில் மாற்றாமல் அப்படியே கொடுத்தேன். இந்த 4-8லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும். உங்கள் கெஸ்ஸிங்கில் வேறு ஏதாச்சும் நம்பர் வச்சு மாற்றி ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பிசியாச்சும் பாஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இது கொடுத்தது. அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது தான் மிஸ் ஆகிருக்கு. 4-8 வரல. ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு. சரி ஓகேன்பா. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அப்படி யாரும் நீங்கள் இதில் 1 மணிக்கும் சரி 6 மணிக்கும் சரி 8 மணிக்குமே நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 1 மணிக்கும் 6 மணிக்கும் சூப்பரான வெற்றி கிடச்சிருக்கு. இதில் யாரும் ட்ரை பண்ணி வெற்றி எடுத்துருந்தீங்கன்னா என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்பா. சரி வாங்க நம்ம 8/1/2024 டிஎல்ஆர்டிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5-2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0-1. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 6-0-6-1, 7-0-7-1, 5-6-5-7, 5-0-5-1, 2-7. எனக்கு இந்த 2 செட்டு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 7-0-0-7ன்னு வரலாம், 6-1-1-6ன்னு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 5-6-0, 5-6-1, 5-7-0, 5-7-1, 2-6-0, 2-7-1. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5-6-1, 5-7-0. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6-7. இதில் ஏதாச்சும் உங்கள் கெஸ்ஸிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். இந்த 6-7லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளறிக்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா.
1 மணியை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க. நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் தான் கிடச்சிருக்கு. 6 7லேருந்து ஒரு நம்பர் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் இருக்கோ ட்ரை பண்ணுங்கள். இந்த 2 செட்டை பொறுத்த வரைக்கும் இதில் ஏதாச்சும் ஒரு செட்டாச்சும் பாஸ் ஆகுன்ற மாதிரி தான் நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடச்சிருக்கு. ரிஸ்க் எடுக்க தயார்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. நல்ல ஒரு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது, வரலாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 02, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 45, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 81. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 04, 05, 08, 01, 48, 41, 24, 25, 28. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 02, 20ன்னு வரலாம், 24, 42ன்னு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 048, 041, 058, 058. 2 டைம் எழுதியிருக்கேன். 058, 051 வரும்பா. 051 ஓகேவா. 051 இது நம்ம இந்த கிராஸில் தான் எடுக்கிறது. 058, 051 ஓகேங்களா. அதுக்கப்புறம் 248, 251. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 048, 028. இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் நண்பா. நம்ம வந்து 02 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கும் பார்த்தீங்கன்னா 48 கொடுத்துருக்கேன் நண்பா. 48லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் இருக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 48லேருந்து ஒரு நம்பர் வரணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 02. இந்த 4 நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. 48லேருந்து ஒரு நம்பர் வரணும். அதுக்காக தான் நம்ம இங்கே வந்து சேர்த்து கொடுத்துருக்கோம். 48லேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்ற மாதிரி. பிசி எதுவும் கனெக்ட் ஆகும், இல்லைனா ஏபி ஏதாச்சும் ஒன்று கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0 இந்த கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 028 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். 4ஆம் நம்பரை விட கொஞ்சம் 8ஆம் நம்பரு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. அப்படி உங்களுக்கு இந்த 02 4ன்னு வச்சு ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 தான் எழுதுனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் 4ஆம் நம்பர் கொஞ்சம் அதை விட 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 8ஆம் நம்பர் எழுதியிருக்கேன்பா. 8ஆம் நம்பர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். 024 அந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. 028ன்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தோணுது. 024ன்னு ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 செட்டு கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வந்து இந்த 2 செட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு செட்டு பாஸ் ஆகுன்ற மாதிரி தான் இருக்குது. 0224 அப்படின்ற செட்லேருந்து ஏதாச்சும் ஒன்று பாஸ் ஆகும். 04 ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வந்துடுற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த 8ஆம் நம்பர் வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்தால் அதை கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கன்பா. 08ன்னு கூட ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா 28ன்னு ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணியை பொறுத்த வரைக்கும் 6 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 48, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 75, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 1. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 47 45 43 41 73 71 57 53 51. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 73 37ன்னு வரலாம், 53 35ன்னு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 473 471 453 451 873 851. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 873 573. அடுத்து பாருங்கள் ஆல்போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 3 5. இதில் ஏதாச்சும் கெஸ்ஸிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு 3 5மே ரிட்டன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 6 5 தானே ரிசல்ட்டு. ஆமாம் 3 6 5. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 3 5மே திரும்பவும் ரிட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக படுது. அதுதான் வந்து நம்மளுக்கு இங்கே கொஞ்சம் குழப்பம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 3ஆம் நம்பர் நம்மளுக்கு இந்த இன்றைக்கி 6 மணிக்கு நான் சொல்லியிருந்தேன்ல பி போர்டு ட்ரிக்கு அப்படின்னு சொல்லி. இந்த 3 ட்ரிக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரிக்கு. பி போர்டில் பார்த்திங்கன்னா 7 5 இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேறு ட்ரிக்கில்
நேற்று 6ஆம் நம்பர் மட்டும் கிடச்சிருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 7, 5 ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பி போர்டில் வந்து 7ஆம் நம்பர் இறங்கலான்னு நினைக்கிறேன். 5ஆம் நம்பர் மாதிரி பார்த்திங்கன்னா ஏ போர்டில் எது வந்தாலும் வரும். ஓகேங்களா, 5ஆம் நம்பரும் சேர்ந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், 5, 7, 3 அப்படின்ற செட்டு கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5, 3 ரிட்டர்ன் வர்ற மாதிரி தோணுதுன்பா. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வர்ற மாதிரி தான் நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு 6ஆம் நம்பர் பாஸ் ஆன ட்ரிக்கில் நம்மளுக்கு வந்து இந்த 2 நம்பரும் வந்து பி போர்டில் கணக்காகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. 3ஆம் நம்பர் வரலாம். உங்களுக்கு ஏசியில் கணக்காகுது. நான் சி போர்டில் போர்டு மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்பா. 1ஆம் நம்பர் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடச்சிருக்கு. 7, 3 அப்படின்னு வரலாம், இல்லைனா 7, 5ன்னு கூட சேர்ந்து வரலாம். 5, 3 வந்து நம்ம கொடுத்துருக்கோம், 5, 7ன்னு கூட சேர்ந்து வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பரில் பார்த்திங்கன்னா 3, 5 2 நம்பர் வரலாம், இல்லைனா 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அளவு ஸ்ட்ராங்காக தான் படுது. எந்த நம்பர் வேணாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் 3ஆம் நம்பர்ன்பா. 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. 7, 5 இது வந்து பி போர்டில் வருது. சில ட்ரிக்லேயே பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பரும் பி போர்டில் கணக்காகுது. அதனால அது கொஞ்சம் ரொம்ப போட்டு குழப்ப வேண்டாம். இந்த 7, 5லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு வரலான்பா பி போர்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, 8 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க. சரி, ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.